பட்டாபிஷேகம். ஒரு செத்த பெண்ண ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுவது, செத்த பொண்ண ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுது. பிறகு அந்த ஆடவனுக்கு எப்படி உயிர் வருது அப்படி என்று சொல்லி நாடகத்தில் விளக்கமாவே தெரியும். இந்த நாடகத்தில் நான் யார், நான் யார், என் பெயர் என்ன தெரிவிக்கட்டுமா? அறிந்தாயா? அறியல சாமி, நாளைக்கு காலையில தான் கறி எடுத்துட்டு போகணும். ஆட்டுக்கறி எடுத்துட்டு போய் அரிஞ்சு குழம்பு வைக்கணும். அது வேற எங்க வீட்டுக்காரி ஊரு பூரா ஓம் சேச்சியா தான் தெரியுதுங்க. சாமி எங்கேயாவது ஊர்ல இருங்க நான் போன மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு மேல போறேன். நாங்க அப்படி ஏமாந்துக்கிறோம்ல அப்படி. அதாவது வருஷத்துல ஆம்பளை ஒரு மாசம் 10 மாத குடும்பம் ஊர் சுத்தமாகுது ஐயப்பனுக்கு. அடுத்து ஓம் சக்திக்கும் ஒரு மாசம் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல மாலை கட்டுறமா இல்லையா போட்டுக்கிறாங்க. அவங்களோட நீ சொல்றதுதான் நல்லா இருக்குது. அவங்களோட நீ சொல்றதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆகுது. திருச்சி அவரே புண்ணாவது மாதிரி ஆறுபட்ட புள்ளி ஆடி கரைச்சு போயிட்டு பொறுமையா ஆடு கலங்க அடி. என்னப்பா அப்படி சொல்ற? ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான்ப்பா ஆட முடியும். எனக்கு தெரிஞ்சு நானும் பண்ண முடியும். அப்படி சொல்லாத. அறிந்தாயா? நான் சொன்னது அறிந்தாயான்னு கேட்டேன். சொன்னது காதுல முன்னால மக்கள் சத்தம், பின்னால மத்தாலக்கார சத்தம். கேட்காது, இந்த காது சீக்காது, ரெண்டு இங்கிலீஷ் காது. ரெண்டு அப்ப கேட்காது காது. அங்கிருந்து வந்த காட்சி போச்சு. பிள்ளைங்க எப்படி வாங்கிட்டு போகுதுங்க. அப்படி இருந்தாலும் நான் சீரி சிறப்புடனே நான் சிவம் போற்ற வண்டியிலே பிறந்துட்டு அழகான அற்புத கனி. என் பெயர் கண்மாணி முத்துராஜி.
இருந்தாலும் என் தாயார் சிறு சிறப்புடன் சிவன் போற்ற மண்ணிலே பிறந்துட்டேன். என் தாயோ குணபேதி அம்மை ஆகும். எப்படி? அதாவது நான் உனக்கு அம்மாவா? சரிங்க சரிங்க சாமி. அதாவது குணபேதி அம்மா தாய் என்று இருந்தால் தந்தை என்று வேண்டாம். என் தந்தை யார் யார்? நீ அம்மக்கு பூ பண்ணி பேசுறதுக்கு மகன் வேணாம். சொல்ற அப்பா என்ன? யாராவது என்னடா எது கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன சொன்னான், என்ன பேசினாரு அதை சொல்லுன்னு தான் கூப்பிட்டேன். உனக்கே தெரியல நான் சொல்றேன். எர்ரா அம்மாடா ஒப்பல்லையான்னு கேக்குறாங்க. பேசி விட அந்த மாதிரி தப்பெல்லாம் பேச மாட்டேன் சாமி. நான் என்னைக்கா கேட்கிறேன்னா நீ அம்மாக்கு பூ பண்ணி கேட்கறதுக்கு முகடில தானே அடிக்கணும். அப்படின்னா என்ன அம்மாவுக்கு பூ வாங்கி கொடுக்கறது ஒப்பல்லையா? ஓ அது தப்பா எது சொல்லியா? நான் தப்பா பேசுறேன். நல்ல ஒரு அழகான கோமாளி மாதவா. அப்படி இருந்தாலும் என் குலபேதி அம்மையாக இருந்தாலும் என் தந்தை யார் யார்? யாருங்க எங்க அப்பா? அவர் எக்குலத்தை அரசு தெரியுமா? தெரிவிக்கிறேன். எனக்கு பேர வைத்த தந்தை யாரோ?
அப்படி அப்படியே டேய் அரவன் குணபூஜ அரசன். சரி சாமி உங்களுடைய தந்தையார் குணபூஜ அரசன். ஆமா. தாயார் அதாவது குணபேதி அம்மையாகும். சரி சாமி உனக்கு இருக்குது. எனக்கு இருக்கு சாமி. என்ன எனக்கு மட்டும் இல்லாதே இருக்கும். எங்க வீட்டுக்காரர் என்ன போய் தத்தி விட மாட்டான். சரி அறிவு அறிவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? அவன் 20 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் மேல இல்ல உன்னை பாத்துட்டு போனா அப்படியே அதுக்கு சொல்றேன். நான் கோவப்பட்டா எத்தனை பேர் 50 ரூபாய் கொண்டு வந்து ஒரு ஆளுங்க எனக்கு கொடுத்து பாருங்க. 500 வரும். சரி நாங்க நாடை கொட்டு விட்டு 500. அது வரும் தானா வரும். அங்க போக கூடாது. ஒரு 500. நீ ஏன் எப்ப முன்ன வாங்குற? போ அப்படி. ஆமா காசு வரும்போது இந்த பக்கம் வந்துருவோம். பேர் மதிப்பு மரியாதைக்குரிய இடத்துல நான் பிஏ பண்ணிட்டு போய் நாடு அதை நாடு அது நாடாது தான் உனக்கு சுடுகாடு. தப்பு தப்பா பேசுறேன். புண்டைய கூட தப்பா பேச மாட்டேன். தப்பா பேச சொல்லியே விட்டு அப்புறம் வேற சரி சரி இந்த என்கிட்ட இந்த வேலை காட்டக்கூடாது. அன்பா அப்படி இருந்தாலும் என் நாடு எது தெரியுமா? தெரிவிக்கிறேன். வாழை குல சேர்ந்து வங்குமுக நீரோடும் பல்லரசு பெற்ற என் தாமராஜ்யம் எது தெரியுமா? அதாவது இந்த நந்தனாபுரி ஆண்டு வந்தாலும் என்ன ஏடா இப்படி மூஞ்சி அப்படி கிடக்குது அப்பா. ஏய் உங்களுடைய ஆடு இந்த நந்தனாபுரியா இருந்தாலும் மீசகரை வரிச்சு வேற ஸ்டைலா பாக்குறேன். பயங்கரமா பில்டப் என்னன்னா யாச்சோத்துடா கிட்ட வந்தா தாங்க முடியவில்லை. செண்டு வாசம் நீங்க ஓய்யமா இருக்கீங்களா? இவன் மேல அடிக்கிற செண்டு வாசம் அப்படி போடுதல்ல அதுக்கு தான் உங்க என்கிட்ட பூரா வரணும் சொல்றாங்க பாத்தியா? பூரா போட்டுட்டு தான் போக போகுது. சரி சரி நான் செண்டு வாசம் சொல்றேன். துணி ஓடு தம்பி. நீ என்ன தப்பா சொல்ற? துணி வேறா 3 வருஷத்துக்கு முன்ன தோர்ச்சுதான். அப்படி அவனை சொல்லுவான் நான் சொல்றேன். என் துணி வந்தா துவச்சு எடுத்து வருவான். அது அவன் துணின்னு சொல்லு. என்ன புசாயத்துக்கு எடுத்து போடுறீங்க? அவனுக்கு அடுத்தது அங்க தானத்துக்கு போகும்போது அதாவது தாயும் தந்தையும் அது சீக்கிரமா உங்களை அழைத்து வர சொன்னார்கள் சாமி.
உன்னை கூட்டி வர சொன்னாங்க. என்ன நண்பா இல்ல சாமி, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தாயும் தந்தையும் பார்க்கலாமா? அழைத்து வர. ஆகட்டும்.